மேஷம், இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மேன்மையான நாள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபமேற்றி வழிபட தடைகள் விலகும். ரிஷபம், உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு உகந்த நாள் என்பதால் இன்று உங்களுக்கு யோகமான நாள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செய்ய செல்வம் பெருகும். மிதுனம், மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வேலையில் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கை தேவை. பூர்வீக சொத்துக்கள் மூலம் சிறு லாபம் கிடைக்கலாம். பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட நன்மைகள் உண்டாகும். கடகம், அஸ்தம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நாளை உங்களுக்கு மிகுந்த உற்சாகமான நாள். எடுத்த காரியங்களை சுலபமாக முடிப்பீர்கள். பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகள் வரும். உறவினர்கள் மத்தியில் பாராட்டு பெறுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் நெய்தீபமேற்றி வழிபட மன அமைதி கூடும். சிம்மம், உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். அரசாங்க ரீதியான காரியங்கள் தடையின்றி முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி வர காரிய வெற்றி கிட்டும். கன்னி, அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசிக்கு வருவதால் இன்று உங்களுக்கு லாபகரமான நாள். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைத்து வழிபட தடைகள் நீங்கும். துலாம், உங்களின் படைப்பாற்றல் வெளிப்படும் நாள். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது மங்களங்களை அளிக்கும். விருச்சிகம், தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும். வீட்டை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வாகன பயணங்களில் வேகம் தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட கஷ்டங்கள் தீரும். தனுசு, பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சேமிப்பு உயரும். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், கடின உழைப்பால் வெற்றிகளை குவிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட பயம் நீங்கும். கும்பம், லாபகரமான முதலீடுகளை செய்வீர்கள். நண்பர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீண்ட தூர பயணம் லாபம் தரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மற்றும் மரியாதை உயரும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். மீனம், இன்று உங்களுக்கு யோகமான நாள்.
உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்தில் மங்கள செய்திகள் வந்து சேரும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது மகாவிஷ்ணுவை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.